அவள் கணவனை இழந்தவள். ஒரே மகளையும் வயதான ஆனால் வசதியுள்ள அயல்நாட்டில் வாழும் ஒருவருக்கு திருமணம் செய்து அனுப்பி வைக்கிறாள். மகளின் ஏற்பாட்டின்படி கப்பலேறி சென்று மகளை சந்திக்கிறாள். ஒரு நாள் இரவில் அது நடந்தது. அவளே சொல்வதான ஒரு கதையை பாவேந்தன் பாரதிதாசன் கவிதை வடிவில் தந்திருக்கிறார். தலைப்பு மூடத் திருமணம். கவிதை. முல்லை சூடி நறுமணம் மூழ்கி பட்டுடை பூண்டு பாலொடு பழங்கள் ஏந்திய வண்ணம் எனது அருமை மகள் தனது கணவனும் தானுமாக பஞ்சனை சென்று பதைப்புறு காதலால் ஒருவரை ஒருவர் இழுத்தும் போர்த்தும் முகமலரொடு முகமலர் ஒற்றியும் இதழொடு இதழை இனிது சேர்த்தும் நின்றும் இருந்தும் நேயமோடு ஆடியும் பிணங்கியும் கூடியும் பெரிது மகிழ்ந்தே இன்பத்துறையில் இருப்பர் என்று எண்ணினேன். இந்த எண்ணத்தால் இருந்தேன் உயிரோடு. பாழுங்கப்பல் பாய்ந்து வந்து என் மகள் மருகன் இருவரும் இருக்கும் நாட்டிலே என இறக்கவே, இரவில் ஒரு நாள் என் மகள் மருகன் இருவரும் இருந்த அறையோ சிறிது திறந்து கிடந்ததை நள்ளிரா பொழுதில் நான் கண்ட போதில் இழுத்து சாத்த என் கை சென்றது. கழுத்தோ கதவுக்கு உட்புறம் நீண்டது. கண்களோ மருகனும் மகளும் கனிந்து காதல் விளைப்பதை காண ஓடின. வாயின் கடையில் எச்சில் வழிய குரட்டை விட்டு கண்கள் குழிந்து நரைத்தலை சோர்ந்து நல்லுடல் எழும்பாய் சொந்த மருகக் கிழவன் தூங்கினான். இளமை ததும்ப எழிலும் ததும்ப காதல் ததும்ப கண்ணீர் ததும்பி என் மகள் கிழவனருகில் இருந்தாள். சிவந்த கன்னத்தால் விளக்கொளி சிவந்தது. கண்ணீர் பெருக்கால் கவினுடை நனைத்தாள். தொண்டு கிழவன் விழிப்பான் என்று கெண்டை விழிகள் மூடா கிளிமகள் காதலும் தானும் கனலும் புழுவுமாய் ஏங்கினாள். பின்னர் வெடுக்கென்று எழுந்தாள். சர்க்கரை சிமிழியை பாலிற் சாய்த்தாள். செம்பை எடுத்து வெம்பி அழுதாள். எதையோ நினைத்தாள். எதற்கோ விழித்தாள். உட்கொள்ளும் தருணம் ஓடி நான் பிடுங்கினேன். பாழுந்தாயே பாழுந்தாயே என் சாவுக்கே உனையங்கு அழைத்தேன். சாதலை தடுக்கவோ தாயமன் வந்தாய் என்று என்னை தூற்றினாள். இதற்குள் ஓர் பூனை சாய்ந்த பாலை நக்கி தந்தலை சாய்ந்து வீழ்ந்து செத்தது கண்டேன். மண்ணாய் போக மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் மனம் பொருந்தா மனம் மண்ணாய் போகவே. சமூக சட்டமே சமூக வழக்கமே நீங்கள் மக்கள் அனைவரும் ஏங்காதிருக்க மண்ணாய் போகவே.